श्रीमन्नूतनरङ्गनादित्राडब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणादित्रात् सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्कितम् श्रीमन्नूतनवागधीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यम् भजाम स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम् नारायणादेतुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणी न्यस्तवारम् तत्सम्प्राप्तागमान् तत्कृतयमनुगुणम् शिष्टता पूर्णमग्रियम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् तत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि कल्याणावहमस्माकम् कारुण्यकलशाम्बुधेः प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजतल्लजम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सारथ्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये यत्पदाम्बोरुहध्यान विध्वस्तासे च कल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् श्रीरङ्गवीर रघुपुङ्गव वेदमौली गुरुवीडतीन्द्र करुणापरिणाम बोधम् शेषाचले सुचिरबोधित छात्र वृन्दम् சேஷாத்ரிநாத குருவர்யமகம் பிரபத்யே. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். கீதாபாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல 9 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். 9வது ஸ்லோகத்துல கர்மாக்களுக்கு அனுகுணமாகத்தான் சிருஷ்டியானது இருக்கின்றது. அந்த சிருஷ்டியானது கர்மாக்களுக்கு அனுகுணமாக இருக்கிறபடியினால எம்பெருமானுக்கும் அந்த சிருஷ்டிகளுக்கும் அவனால் பண்ணப்படக்கூடியதான தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள் அப்படின்ற சிருஷ்டிகளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உதாசீனவத்து ஆசீனஹா அப்படின்னு இருக்கு. அவன் எம்பெருமான் கர்மாக்கள் சிருஷ்டி பண்ணும் பொழுது உதாசீனனாக இருக்கின்றான். ஆகையினால உதாசீனனாக இருக்கிறான்றது சொன்னப்பட்டபடியினால வைஷமியம் அப்படின்ற தோஷமும் நைர்கிருண்யம் அப்படின்ற தோஷமும் அவர்களுக்கு வராது, அதாவது எம்பெருமானுக்கு வராது என்பது ஸ்பஷ்டமாகிறது. மறுபடியும் 10வது ஸ்லோகத்துல பெருமாள் ஒரு சில விஷயத்த சொல்றார். மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சசராச்சரம் ஹேதுனா அனேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. மயாத்யக்ஷேன பிரகிருதிஹி சூயதே சசராச்சரம் ஹேதுனா அனேன கௌந்தேய ஜகத்விபரிவர்த்ததே. ஒரு சில கிரந்தங்கள்ல ஜகத்தி பரிவர்த்ததே அப்படின்னு இருக்கு. ஜகத்து ஹி பரிவர்த்ததே அப்படின்னு பதம் பிரிக்கணும். அதுதான் ஜகத்தி பரிவர்த்தது. திருக்கள்ளம் சுவாமி போன்ற மகான்கள் போட்ட புஸ்தகத்துல பார்த்தால் ஜகத் விபரிவர்த்ததே அப்படின்னு நேரடியாகவே சொல்லி இருக்கிறார். இதுல ஜகத்து ஹி பரிவர்த்ததே அப்படின்னும் சில இடங்கள்ல இருக்கு. அத்தியக்ஷேன பிரகிருதிஹி, அதாவது அத்தியக்ஷேன மயா, இந்த பிரகிருதி சிருஷ்டி செய்யும் பொழுது அவர் பெருமாள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அத்தியக்ஷன கண்காணிக்கக்கூடியவரான மயா அவரால்
செய்யப்படக்கூடிய சிருஷ்டிக்கப்படக்கூடியதான பிரகிருதி, இந்த மூல பிரகிருதியானது சச்சராச்சரம், சராச்சரம் அப்படின்னா சராச்சரங்களுடன் கூடியது அப்படின்றதுனால சச்சராச்சரம்னு பிரயோகம். சராச்சராபியாம் சக வர்த்தத்தை இது சச்சராச்சரம். அந்த சரம்னா அசையும் பொருட்கள், அச்சரம்னா அசையா பொருட்கள். அசையும் பொருள், அசையாத பொருள்கள், இவைகளுடன் கூடியதான ஜகத்து, இந்த லோகத்தை சூயத்தை உண்டு பண்ணுகிறது. எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால, எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடியதான பிரகிருதியானது இந்த சராச்சரத்தை சிருஷ்டிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ கௌந்தேய, குந்தி புத்திரனே, அனேன ஹேத்துனாகி, அனேன ஹேத்துனா இந்த எம்பெருமானுடைய சங்கல்பம், இந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படின்ற காரணத்தினாலதான் ஜகத்து பரிவர்த்தத்தை, அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பத்தின் மூலமாக கர்மாக்களுக்கு அனுகுணமாக இந்த சிருஷ்டியானது நடைபெறுகின்றபடியினால்தான் ஜகத்து பரிவர்த்தத்தை. பரிவர்த்தத்தை அப்படின்னும் பொழுது சிருஷ்டிக்கிறது, ஸ்திதி சிருஷ்டினா ஜனனம், ஸ்திதினா இருப்பு, லயம்னா அழியறது, இது மாதிரியான விஷயங்களை அது அடைகிறது அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகத்தினால சொல்றார். பாஷ்யக்காரருடைய பங்கி பாருங்கோ. தஸ்மாத் க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுணம் மதீயா பிரகிருதி சத்தியசங்கல்பேன மயாத்தியக்ஷேன ஈக்ஷிதா சச்சராச்சரம் ஜெகத் சூயத்தை. இப்போ இந்த தஸ்மாத், இந்த காரணங்கள்னால க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுணம், க்ஷேத்ரஜர்கள்னா ஜீவர்கள்னு அர்த்தம். இந்த ஜீவர்கள் அப்படின்ற சப்தத்துக்கு 4 பேரும் தான் எடுத்துக்கணும். அதாவது தேவர்கள், மனிதர்கள், திரியக்குகள், ஸ்தாவரங்கள், இந்த 4 பேரையும் தான் எடுத்துக்கணும். அதுதான் க்ஷேத்ரஜ்ஞா. க்ஷேத்திரம் ஜானாதீதி க்ஷேத்ரஜ்ஞா பின்னாடி சொல்லுவார். 13வது அத்தியாயத்துல பெருமாளே சொல்லுவார், க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்ற சப்தத்துக்கு விற்பத்தி க்ஷேத்திரம் ஜானாதீதி க்ஷேத்ரஜ்ஞா. இந்த க்ஷேத்ரஜனுடைய கர்மானுகுணம், கர்மாக்களுக்கு அனுகுணமாக மதியா பிரகிருதி, என்னை ஆத்மாவாக கொண்டதான என்னுடையதான பிரகிருதி சத்தியசங்கல்பேன மயா அத்தியக்ஷேன, சத்தியசங்கல்பத்துடன் கூடியவனான மயா என்னாலே அத்தியக்ஷேன கண்காணிக்கப்படுபவதன், என்னாலே கண்காணிக்கப்படுவதனாலே அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய நியமனத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடியதனாலே, ஈக்ஷிதா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரகிருதியானது இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறது. சச்சராச்சரம் ஜெகத் சூயத்தை, சராச்சரங்களோட கூடியதான இந்த ஜெகத்தை சூயத்தை உண்டு பண்ணுகிறது. அனேனா க்ஷேத்ரஜ்ஞ கர்மானுகுண மத் ஈக்ஷணேனா, க்ஷேத்ரஜர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக என்னுடைய சங்கல்பத்தின் பேரில், அந்த காரணத்தினால க்ஷேத்ரஜர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக சிருஷ்டி நடக்கின்றதான காரணத்தினால ஜெகத்து பரிவர்த்தத்தை இதி, இந்த ஜெகத்தானது பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இதி என்று மத் சுவாமியம்
சத்தியசங்கல்பத்துவம் நைர்கிருண்யாதி தோஷரகிதத்துவம் இத்தேவமாதிக்கம் மம வசுதேவ சூனோஹோ ஐஸ்வரம் யோகம் பஷ்ய. எப்படிப்பட்டதான ஒரு தன்மையை உடையவனாக நான் இருக்கின்றேன். மத் சுவாமியம் அப்படின்னா நான் சுவாமி, என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியவைகள் அவைகள். அதான் சுவாமியம் அப்படின்னா என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியது. ஸ்வம் அப்படின்னா என்னுடையது, சுவாமியம்னா என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள். சத்தியசங்கல்பத்துவம் அந்த சத்தியசங்கல்பனாக இருக்கிறபடியினால நைர்கிருண்யாதி தோஷ ரகிதத்துவம், வைஷமியம், நைர்கிருண்யம், பக்ஷபாதம், தயையில்லா தன்மை, இது மாதிரியான தோஷங்கள் இல்லாதபடியினால மம வாசுதேவ சூனோகம் வசுதேவ சூனோகம் வசுதேவருக்கு பையனாக இருக்கக்கூடியதான என்னுடைய ஐஸ்வரம் யோகம் பஷ்ய, ஈஸ்வரனாக இருக்கக்கூடியதான தன்மையை பஷ்ய பாரு அப்படின்னு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை இங்க பாஷ்யக்காரர் காட்டுறார். எப்படி இருக்கு பாரு அப்படின்னு. யதாக ஸ்ருதிஹி, ஸ்ருதி சொல்றது இதே விஷயத்த, அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேதத் தஸ்மின் சான்யோ மாயையா சந்நிருத்தः மாயாந்து பிரகிருதிம் வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் இதி. அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமேதத், இந்த மூலப்பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த மூல பிரகிருத்தியிலிருந்து பெருமாள் மாயா அஸ்மின் அஸ்திதி மாயி, மாயியா இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறான். தஸ்மின் சான்யோ மாயையா சந்நிருத்தா, அந்த மாயையினால பீடிக்கப்பட்டிருக்கக்கூடியதான மாயையினால துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான அந்த ஜீவன் அந்த மாயா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பிரகிருத்தியினால பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு இருக்கான். இந்த ஜீவன் மாயான்ற பிரகிருதிக்கு கட்டுப்பட்டவன். ஆனால் அந்த மாயான்ற பிரகிருத்திய ஆட்டி படைக்கக்கூடியவன் யாரு? சாட்சாத் பரமாத்மா. அதனால அவன் மாயி. அப்போ லோகத்துல இருக்கக்கூடிய மாயங்களை காட்டிலும் பெரியோனாக இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா மாயினந்து மகேஸ்வரம். மாயியா இருக்கக்கூடியதான மகேஸ்வரன் சாட்சாத் அந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு இது உபனிஷத் வாக்கியம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வாக்கியம். இது 10வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். 11வது ஸ்லோகம், அவஜானந்தி மாம் மூடாः மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தः மம பூதமஹேஸ்வரம். அவஜானந்தி மாம் மூடாः மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தः மம பூதமஹேஸ்வரம். அவஜானந்தி மாம் மூடாः மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவம் அஜானந்தः மம பூத மகேஸ்வரம். மூடாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவில்லாதவர்கள், எம்பெருமானை பற்றி சுவாபாவிக அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம்.
எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான அகடித கடனா சாமர்த்தியத்தை உணராதவர்கள் அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல மூடாகா அப்படின்றதுக்கு. அப்படிப்பட்ட மூடர்களாக இருக்கக்கூடியவர்கள் மம எம்பெருமானுடையதான பரம்பாவம், அதாவது உண்மையான வாஸ்தவிகமான ஸ்வரூபத்தை அஜானந்தா அறியாதவர்களாக பூத மகேஸ்வரம் எல்லா பூதங்களுக்கும் பெரியதாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக மானுஷியம் தனும் ஆசிரித்தம் மனித உருவை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவனான மாம் என்னை அவஜானந்தி அவமானம் செய்கிறார்கள். இப்போ எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் யாரோ ஒருவன் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு வசுதேவ சூனுகும், இவன் யாரு? வசுதேவனுக்கு மகனாக பிறந்தவன் தானே இவன். எப்படி துரியோதனாதிகள் சபைகள்ல எம்பெருமான் கண்ணன் அவமானப்பட்டாரோ அது மாதிரி இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான அறிவிலிகள் எம்பெருமானுடைய வாஸ்தவிகமான சொரூபத்தை அறிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு மனிதன் லோகத்திலே பிறந்தா போல எம்பெருமானும் ஒரு மனிதன் தானே அப்படின்னு எண்ணிக்கொண்டு அவனுடைய ஐஸ்வர்யங்களை புரிந்து கொள்ளாமல் அவனை அவமானம் செய்கிறார்கள் அப்படின்னு பெருமாள் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். ஏவம் மாம் பூத மகேஸ்வரம் சர்வஜம் சத்தியசங்கல்பம் நிகில ஜெகதேக காரணம் பரமகாருணிகதையா சர்வ சமாசிரயணீயத்துவாய மானுஷியம் தனும் ஆசிரித்தம் ஸ்வகிருதைஹி பாபகர்மபிஹி மூடாக அவஜானந்தி பிராகிருத மனுஷ்ய சமம் மன்யந்தே. இப்போ 9வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது, 10வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்தையும் சங்கலனம் பண்ணி பெருமாளுக்கென்று ஒரு உயர்ந்ததான ஒரு தன்மை இருக்கு. இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியதான பரவாசுதேவன் ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்களை எடுத்துக்கொள்கிறார். எதற்காக அவதாரங்களை எடுக்கிறார்? இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவர்கள் தன்னை சுலபமாக வந்தடைய வேண்டும் அப்படின்ற காரணத்தினால இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். யார் எடுத்துக்கிறார்? பெருமாள் எடுத்துக்கிறார். லோகத்தில் இருக்கக்கூடிய உபாசக அனுகிரகாய இப்படி ராமகிருஷ்ணாத்தி அவதாரங்கள் எடுக்கப்படுறது. அப்ப அப்படிப்பட்டதாக ஒரு அவதாரங்களுக்கு ஏற்றா போல பெருமாளை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த அவதாரங்கள் எப்படி இருக்கோ அந்த அவதாரங்களை மதிக்காமல் சாதாரண மனுஷ்ய சமமாக நினைத்து அவமானப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்டவன் பெருமாள்? சர்வஜன் சத்தியசங்கல்பன் நிகில ஜெகதேக காரணபூதன் பரமகாருணிகன். பரமகாருணிகன்றது எங்க தெரியறது? சர்வ சமாசிரயணீயவாய எல்லோரும் வந்து சுலபமாக தன்னை ஆசிரிக்க வேண்டும் என்கின்றதான ஒரு காரணத்தினால பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான தெரிந்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தெரிந்து கொள்வது என்பது கஷ்டமான விஷயம். அப்படின்றதுனால சர்வசமாசிரயணீயத்வாய
எல்லோரும் சுலபமாக தன்னை அடைய வேண்டும் என்கின்றதான காரணத்தினால மானுஷீயம் தனும் ஆசிரித்தம், மனிதர்களுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டதான தனுகுண சரீரம் அர்த்தம். மனிதர்களுடைய சரீரத்தை சுவீகரித்துக் கொண்டு இருக்கக்கூடியதான எண்ணெய், இப்படிப்பட்டவனை ஸ்வகிருத்தைஹி பாப கர்மபிகி, இவர்களால பண்ணப்பட்டதான பாப கர்மாக்களின் மூலமாக மூடாக அவஜானந்தி, மூடர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். எப்படி அவமானப்படுத்துறா? பிராகிருத மனுஷ சமம் மன்யந்தே. விராட்டி சொல்றா சுந்தரகாண்டத்துல, இவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்ன 2 அடி கூட அடிக்கிட்டோம், எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இவர்கள் சொல்ற ஒரு வார்த்தையை என்னால தாங்கிக்க முடியல. என்ன வார்த்தையை தாங்கிக்க முடியல அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியதான ராட்சசிகள் எல்லோருமே பிராட்டியை பார்த்து பர்த்தாரம் பஜ ராவணம் அப்படின்னு சொல்றாளாம். பர்த்தாரம் பஜ ராவணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணம் பர்த்தாரம் பஜ, ராவணனை பர்த்தாவாக எண்ணி ஸ்தோத்திரம் செய் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியல. அது மாதிரி பெருமாள் இங்க பிராகிருத மனுஷ சமம் மன்யந்தே, லோகத்துல பிராகிருத மனுஷால்னா எப்படி இருக்கிறாளோ அவர்களை போல என்னையும் எண்ணுகிறார்களே. சர்வேஸ்வரன் இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய என்ன, இவாளால பண்ணப்பட்ட கர்மாக்கள்னால என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்காளே. பூத மகேஸ்வரஸ்ய மம அபார காருண்ய ஔதாரிய சௌஷீல்ய வாத்சல்ய நிபந்தனம் மனுஷத்துவ சமாசிரேண லக்ஷணமிமம் பரம்பாவம் அஜானந்தः மனுஷத்துவ சமாசிரேண மாத்திரேன மாம் இதர சஜாத்தீயம் மத்வா திரஸ்குர்வந்தி இத்யர்த்தः. சுவாமி, பிராகிருத மனுஷ சமம் மன்யந்தே, சரி இருக்கட்டுமே, அதுல என்ன இருக்கு? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிராகிருத மனுஷ சமம் மன்யந்தே, நான் கூட தான் இருக்கேன். இப்போ ஏகாதசி காத்தால் திருமஞ்சனம் பெருமாளுக்கு ஆச்சு. இப்போ நாளைக்கு வருஷ பருப்பு, நம்ம பாத்துல மற்ற பெருமாள்களுக்கெல்லாம் திருமஞ்சனம் ஆகும். நாளைக்கு போய் நிருசிம்மன் திருமஞ்சனம் வச்சுக்க முடியாது. இப்போ நாளன்னைக்கு பிரதோஷம் இருக்கு, அதனால அந்த சமயத்திலையும் நிருசிம்மன் திருமஞ்சனம் வச்சுக்கணும். சரி, என்ன பண்றது அப்படின்னும் பொழுது இன்னைக்கு சரி ஏகாதசியா இருக்கு, ஹயக்ரீவன் ராமன் இவாளுக்கெல்லாம் திருமஞ்சனம் பண்ணலாம் அப்படின்னு கார்த்தால திருமஞ்சனம் பண்றோம். இப்ப சொல்லும் போது என்ன சொல்றோம்? சாமி, எத்தனை நாள் ஆச்சு நீ குளிச்சு, இன்னைக்கு வா, இன்னைக்காவது உனக்கு குளிக்கணும்னு தோணித்தேன். இன்னைக்கு காத்தால அப்படி சொல்லிட்டே தான் பெருமாள் திருமஞ்சனம் பண்ணேன். எத்தனை நாள் ஆச்சு குளிச்சு, இன்னைக்காவது உனக்கு குளிக்கணும்னு தோணித்தேன். இது கூட இன்னைக்கு ஏன் குளிச்ச தெரியுமா? நீ நாளைக்கு மத்தவா இருக்கா, நாளைக்கு நீ குளிக்க முடியாது, ஏன்னா தாயார் பெருமாள் திருமஞ்சனம் நாளைக்கு இருக்கு. நிருசிம்மன் திருமஞ்சனம் நாளன்னைக்கு போயிடுச்சு, இல்லைன்னா நாளைக்கே நீ நிருசிம்மனும் தீர்த்தா மாடி இருப்பார். நாளன்னைக்கு நிருசிம்மன திருமஞ்சனம் பண்ணணுன்றதுனால நீ இன்னைக்கு குளிக்கிற, இதோட எப்ப குளிப்பியோ தெரியலையே. அப்ப எப்படி சொல்றோம்? பிராகிருத சமம் மன்யத்தே. ஏதோ என் குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்கு வரிசையா, அதுங்களை ஒண்ணு குளிப்பாட்டுற மாதிரி எனக்கு தோணிச்சு. சரின்னு நம்பாத்துல ஹயக்ரீவன் ரொம்ப அழகா இருப்பார். பிராச்சீன விக்கிரகம், திருச்ச முகத்தோட ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள், ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். அப்படியே அப்புறமா அந்த போட்டோவை எடுத்து க்ளோஸ்அப்ல போடுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருப்பார், அழகா. அப்படி இதான் அவஜானந்தி. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, இதோட நிக்கலையே. அவ என்ன பூத மகேஸ்வரஸ்ய மம,
பூதமகேஸ்வரஸ்ய மம அப்படின்னா அபார காருண்ய ஔதாரிய சௌஷீல்ய வாத்சல்ய நிபந்தனம் மனுஷத்துவ சமாசிரேன லட்சணமிமம். அபார காருண்யம், கரைகண்டதாக இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதிகமான காருண்யத்தை உடையவன், உதார குணங்களை உடையவன், சௌஷீல்யத்தை உடையவன், வாத்சல்யத்தை உடையவன். இப்படிப்பட்டவன மனுஷத்துவ சமாசிரேன லட்சணமிமம் பரம்பாவம். மனிதர்கள் சுலபமாக அடைவதற்காக இப்படிப்பட்டதான ஒரு அவதாரத்தை எடுத்துக்கொண்டு பரம்பாவம் அஜானந்தா, என்னுடையதான உண்மையான ஸ்வரூபத்தை அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனுஷத்துவ சமாசிரேனத்துவ மாத்திரேன, மனிதர்கள் சுலபமாக அடைய வேண்டும், என்னை அடைய வேண்டும் என்கின்றதான காரணத்தினால நான் இப்படி நிக்கிறேன். வசுதேவருக்கு சூனுவாக, வசுதேவருடைய மகனாக நான் இப்படி நிக்கிறேன். ஆனா இதர சஜாத்தியம், என்ன போய் மற்றவாளுக்கு சஜாத்தியாலா நினைச்சுண்டு மத்வா நினைத்து கொண்டு திரஸ்குருவந்தி, என்னுடைய சொரூபத்தெல்லாம் மறைச்சுடுறான். அவன் யாரா, எங்கேயோ வந்தான், இடைச்சாதி, அவனுக்கு என்னத்துக்கு இவ்வளவு மரியாதை? எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். அவனுக்கு எதுக்கு? அவன் ஒரு யாதவ குலத்துல தோன்றியவன், அவ்வளவுதானே. அவனை பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவன் ஒன்னும் உபாசியன் கிடையாதுப்பா. ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, க்ஷமிக்கணும், தரணி போன். சரி, 12வது ஸ்லோகம். மோகாஷ அமோக கர்மாண மோக ஜானா விசேதசா ராட்சசீம் ஆசுரி செய்வ பிரகிருதி மோகினீம் ஸ்ரிதா. இப்போ ஏன் திரஸ்குருவந்தி? பரமாத்மாவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே. ஒரு வேத வாக்கியம் இருக்கு, பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனவு நாவேத வேதவினம் மனுதே அப்படின்னு ஒரு வேத வாக்கியம் இருக்கு. பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனவு அப்படின்னு இருக்கும். இப்போ லோகத்து எல்லாத்துக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவன், இப்போ அவனுக்கு பிள்ளை பிறக்கிறது. இப்போ அதுல ஒரு பிள்ளைக்கு பிள்ளையாக பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்பா மறுபடியும் பிறக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள்லயே ஒருவனுக்கு மறுபடியும் பிறக்கிறார், அப்பாவா வைத்துக் கொண்டு பிறக்கிறார். வேதம் அறியாதவன், வேதத்தை சுத்தமா தெரிந்து கொள்ளாதவன், வேத வினம் மனுதே, அவர் வேதவித்து அப்படின்றதை அறிந்து கொள்ளவில்லை, வேதம் அறியாதவர். அப்போ பரமாத்மா அப்படின்றது எப்படி தெரியும்? இந்த ஸ்ருதி வாக்கியத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்றாராம் பெருமாள். இந்த ஸ்ருதி வாக்கியம் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. ஏன் திரஸ்குர்வந்தி, எதனால் அவர்கள் மறைக்கிறார்கள்? மோகினியும் ஆசுரியும் ராட்சசியும் பிரகிருத்தியும். இந்த பிரகிருதி இருக்கே, அது ஒரு மோகினி. இந்த லோகம் நம்மளை அப்படி பண்ணும், எல்லாத்தையும் மறைக்கும்படியாக பண்ணும். ஆசுரியும் ராட்சசியும் பிரகிருத்தியும். இந்த அசுரர்கள் ராட்சசர்கள்
இவர்களுடைய சுபாவத்தை அடைந்தவர்களாக நம்மளை மாத்தோம். ஏன்னா நமக்கு எப்படி புத்தி போகும்? மோகாஷா, தேவையில்லாத விஷயங்கள்ல தான் நமக்கு புத்தியே போகும். பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். மோக கர்மானஹா, தேவையில்லாத விஷயங்களை தான் நாம செய்ய ஆசைப்படுவோம். அதே மாதிரி மோக ஜானாக, எதையெல்லாம் படிக்க கூடாதோ அதை தான் முதல்ல படிக்க ஆசைப்படுவோம். எதை படிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோனோ அதைத்தான் முதல்ல படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அப்படிப்பட்டதான ஒரு புத்தி. விசேதச ஏவ விசேதசா, லோகத்துல உண்மை இல்லாதவர்களாக, உண்மையை அறியாதவர்களாகவே பவந்தி, இவர்கள் எல்லோரும் ஆகின்றார்கள். பாஷ்யக்கார் பங்கி பாருங்கோ. மம மனுஷ்யத்வே பரமகாருண்யாதி பரத்வ திரோதான கரீம் ராட்சசீம் ஆசுரீம் ச மோகினியும் பிரகிருதியும் ஆசிரிதாக. என் அதாவது மம மனுஷ்யத்வே, மனிதனாக இருக்கக்கூடியதான தன்மையை அடைந்திருக்கக்கூடியதான என்னுடைய சுபாவத்தை, சுபாவம் என்ன, ஸ்வரூபம் என்ன, பரம காருண்யாதி விசிஷ்டன் பெருமாள். அந்த காருண்யம், சௌசீல்யம், வாத்சல்யம், ஔதாரியம், இது மாதிரியான தன்மைகளை அறியாதவன். பரத்வ திரோதான கரியும், அப்படிப்பட்டதான பரத்வத்தை மறைக்கக்கூடியதான ராட்சசியும் ஆசுரியும் செய்வ, அசுர சுவாவம், ராட்சச சுவாவம், இவைகளை உடையதான பிரகிருதி. அந்த பிரகிருத்தியை அடைந்தவர்கள், பிரகிருதி சம்பந்தம் இருந்தா என்னென்ன காரியங்கள் அவர்கள் ஈடுபடுவார்கள்? மோகாஷாக, மோக வாஞ்சிதாக, எதெல்லாம் நமக்கு மோகத்தை கொடுக்குமோ அதுல விருப்பமுடையவர்கள். நிஷ்பல வாஞ்சிதாக, பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை ஆசைப்படக்கூடியவர். மோக கர்மானஹ அப்படின்னா மோகாரம்பாக, தேவையில்லாத செயலை செய்ய ஆரம்பிப்பவர்கள். மோக ஜானாக, சர்வேஷு மதீயேஷு சராச்சரேஷு, மதீயேஷு சராச்சரேஷு, எல்லா விதமான கர்மாக்கள், என்னுடையதான சராச்சரங்கள், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான சராச்சரங்கள், இதுல விபரீத ஞானம் ஏற்படும். எதுவுமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இயங்காதவைகள் அப்படின்னு ஒரு விபரீத ஞானம். நிஷ்பல ஞானாக, இந்த ஞானம் தான். சத் ஞானம்னா எப்படி இருக்கும்? எம்பெருமானே பரம்பொருள், இந்த லோகம் முழுவதும் எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடியவைகள் அப்படின்னு இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது. விசேதசா, மாற்றி ஒரு அறிவு ஏற்படும். ததா சர்வத்திர விகத யாதாத்மிய ஞானாக, உண்மையான அறிவானது தொலைந்தவர்களாக எல்லா விஷயங்கள்லையும் இருப்பார்கள். மாம் சர்வேஸ்வரம் இதர சமம் மத்வா, சர்வேஸ்வரனான என்ன இதர சமம் மத்வா, மும்மூர்த்திகளுக்கும் சமத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அந்த மாதிரி மற்றவர்களுக்கு சமமாக என்னை நினைத்து கொண்டு. சுவாமி எனக்கு ஒரு சுவாமி கேளுங்க. சுவாமி இப்ப வந்து பெருமாள் வந்து பிரம்மாவை படைச்சாங்க, பிரம்மா வந்து ருத்ரனை படைச்சாங்கனாக்கா, சரி, அப்ப வந்து பிரம்மாவே வந்து நமக்கு இவ்வளவு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு தானே சுவாமி சொல்றோம். ஆமா, அப்ப ருத்ரனுக்கும் இவ்வளவு குறிப்பிட்ட காலம்னு இருக்கா சுவாமி? கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கும் அப்படித்தானா சுவாமி? எல்லாருக்குமே, ஓ எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரிங்க எல்லாருக்கும் சார். இவ்வளவு காலம் இருக்கு.
இதர தேவதைகள் எல்லாருக்குமே இந்த காலம்னு இருக்கு. அடியேன் சுவாமி. இதுல எப்படி பிரம்மாவுடைய அடியேன் சுவாமி. காலமானது குறிக்கப்பட்டதா இருக்கோ அதே மாதிரி மற்றவர்களுடைய காலமும் சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் சுவாமி. சரியா? எது உத்திஷ்ய ஆரம்பான் குருவத்து தத் சர்வம் மோகம் பவதி. எதை உத்தேசித்து நாமெல்லாம் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது எல்லாமே மோகம்தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. இது 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாம 13வது ஸ்லோகத்தை நாளைக்கு நாளைக்கு இல்ல வருஷப்பரப்பு நாம நாளன்னைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நாளன்னைக்கும் இருக்கு.